அடுத்ததாக இன்றைய நூல்களின் ஆசிரியர், அதாவது இவ்விழாவில் அறிமுகம் காணும் நூல்களின் ஆசிரியர் மௌலானா அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நாம் இங்கே அழைப்பது புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சகோதரர் முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னை இங்கு அன்போடு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. எல்லாமல்ல ஏகநாயனின் பேரருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. இந்த சிறப்புமிகு நூல்கள் அறிமுக விழாவிலே பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான சலாத்தினையும் பணிவான வணக்கத்தினையும் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஜமாலியா சையது யாசிர் அலி மௌலானா அவர்களின் சீரிய தலைமையிலே தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் கூடியுள்ள இந்த போற்றுதலுக்குரிய நூல்கள் அறிமுக விழாவின் நாயகர், மூத்த தமிழறிஞர், கண்ணியத்திற்குரிய ஜமாலியா சையது ஹலீல் மௌலானா அவர்களின் சிறு வாழ்க்கை குறிப்பை ஒன்றினை அவர்கள் குறித்த ஓர் அறிமுக உரையாக இந்த மதிப்புமிக நிகழ்ச்சியின் முன்னோட்டமாக தருவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என கருதி அதனை சமர்ப்பிக்க உங்கள் முன் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவின் நாயகர் சங்கைக்குரிய ஜமாலியா சையது ஹலீல் மௌலானா அவர்கள் 1937 வருடம் ஹிஜ்ரி 1356 அவர்களின் தந்தை தமிழறிஞர், ஞானமேதை ஜமாலியா சையது யாசிர் மௌலானா அவர்களுக்கும் அவர்களின் தாயார் மாதர் திலகம் அஸ்ஸையிதா சஹர்வான் கண்ணே அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 34ஆம் தலைமுறை திருப்பேரராகவும் முஹிதீன் ஆண்டகை அவர்களின் 21ஆம் வழித்தோன்றலாகவும் ஈழத்தின் தென்கரை தன்னிலே வெளிகாமம் என்னும் சிற்றூரில் வெளிப்பட்டி என்னும் கிராமத்திலே திருமகவாக பிறந்தார்கள். இளம் வயதிலேயே அவர்கள் திருக்குர்ஆனை முழுமையாக மோதி முடித்து விட்டார்கள். திருக்குர்ஆன் ஓத தொடங்கியது முதல் மற்ற எல்லா அரபு கலைகளையும் அவர்களின் தந்தையிடமே முறைப்படி கற்றுத் தேர்ந்தார்கள். அவர்களுடைய தந்தை ஒரு தமிழ் அறிஞராக மட்டுமல்லாது ஓர் நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் ஆன்மீக பேரொளியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 33ஆம் தலைமுறை வாரிசாகவும் பல்பல இல்முகளை, அறிவுகளை, ஞானங்களை கற்றுத் தெளிந்தவராகவும் இருந்ததனால் மௌலானா அவர்கள் வேறு ஒரு மதரசாவில் போய் சேர்ந்து பயில வேண்டிய அவசியமே இல்லாது போனது. இப்படி எல்லா நிலைகளிலுமே வாழ்க்கை பாடம் முதலாக அனைத்து கல்வி ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்த மௌலானா அவர்களையும் ஓர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்றால் அது மிகையாகாது. ஜமாலியா சையது ஹலீல் மௌலானா அவர்கள் தமது இளம் வயதில் வெளிகாமா என்னும் நன்னூரில் அரஃபா ஸ்ரேஷ்ட வித்யாலயாவில் SSC வரை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கற்று தேர்ந்தார்கள். பின்னர் தமிழின் மீது அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட அபரிமிதமான ஆர்வத்தினால் மீண்டும் SSC தேர்வை தமிழிலும் எழுதி தேறினார்கள். SSC தேர்வுக்கு பின் 2 ஆண்டுகள் அவர்கள் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார்கள். பின்னர் அரசினர் பயிற்சி கலாசாலையில் சேர்ந்து 2 ஆண்டுகள் படித்து வெற்றி பெற்று 1962 ஆசிரியர் தகுதிச் சான்றிதழ் பெற்றார்கள். பின்பு 1963 அவர்கள் ஊரிலேயே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியில் அமர்ந்து 10 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். அதன் பின்னர் 1972 அவர்களுக்கு அங்கு அதிபராக பதவி உயர்வு கிடைத்தது. அந்த பதவியில் 1 வருடம் சேவை செய்தார்கள்.
பின்னர் அங்கிருந்து வட்டார கல்வி அதிகாரியாக சிஇஓவாக பதவி உயர்வு பெற்று 1973ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பணிபுரிந்துள்ளார்கள். பின்னர் 1978ஆம் ஆண்டு அவர்களுக்கு இஓ எஜுகேஷன் ஆஃபீஸர் கல்வி அதிகாரி எனும் பதவி உயர்வு கிடைத்து அந்த பதவியில் தொடர்ந்து 12 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். ஆக ஓர் ஆசிரியராக, ஓர் கல்வியாளராக பல்வேறு பொறுப்புகளில் தனது 30 ஆண்டு கால சேவைக்கு பின்னர் அந்த பணியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டார்கள். அன்று முதல் ஆதி இறை அவர்களை ஆன்மீக பணிக்கு முற்றிலுமாக திருப்பிவிட்டது. இதற்கிடையில் அவர்கள் தம் சொந்த முயற்சியால் பண்டிதர் பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றார்கள். தமது ஆசிரியர் பணி காலத்தில் பள்ளியின் பயிற்றுமொழி ஆங்கிலமாக இருந்தும் தமிழின் மீது அவர்களுக்கு இருந்த அளப்பரிய ஆர்வத்தினால் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் மட்டுமல்லாது சங்ககால ஏனைய நூல்களையும் தாங்களாகவே கற்றுக்கொள்வதில் பேராசை கொண்டு அதில் மகத்தான வெற்றியும் பெற்றார்கள். இதனால் நன்னூல், தொல்காப்பியம், தண்டியலங்காரம் முதலான பன்னூல்களையும் மிக எளிதில் கற்கும் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. சங்க இலக்கியங்களான எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, அகநானூறு, புறநானூறு, நலவெண்பா போன்ற நூற்களே அவர்கள் விரும்பி படிக்கும் நூற்களாக அமைந்திருந்தது. தமிழில் இலக்கண பிழைகள் மிகைத்து அதன் தனித்துவம் குன்றி போகும் இக்காலத்தில் தமிழ் இலக்கணத்தின் பிரதான நூலான நன்னூலை மக்கள் இலகுவில் படித்து விளங்கி இலக்கண பிழையின்றி தங்கள் படைப்புகளை படைக்க நன்னூல் இலக்கண விளக்கம் எனும் பெயரில் விளக்க உரை ஒன்றை எழுதியுள்ளார்கள். ஆசிரியர் மௌலானா அவர்கள் அரபு மொழியில் இயற்றியுள்ள பேரின்பப்பாக்கள் அவர்தம் அரபு மொழி புலமையையும் ஆன்மீக உச்சத்தையும் புலப்படுத்தும். சங்ககால புலமையை இவர்களின் தமிழாக்கங்களில் காண முடியும். தமிழுக்கு ஓர் பிரபந்தமாக அமைந்த நாயகர் பன்னிரு பாடல், சித்திர கவிதைகளால் அலங்கரிக்கப்பட்ட மகானந்த அலங்கார மாலை, இலங்கை சாகித்ய மண்டலத்தினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈழவள நாட்டில் பயிர் பெருக்க வாரீர் மற்றும் இறைவழி சையது முகமது மௌலானா போன்ற கவிதை நூல்களில் இவர்களின் யாப்புத்திறனையும் ஆழமான கவிதை ஆற்றலையும் காண முடியும். ஹக்காயிக்கு சவா, துஹபத்துல் முர்சலா போன்ற ஞான நூல்களுக்கு இவர்கள் எழுதிய விளக்க நூல்கள் தமிழ் முஸ்லிம் உலகுக்கு இவர்கள் அளித்த ஞான புதையல்களாகும். ஞானதாகம் கொண்டு வாழ்வோரின் தாகத்தை முற்றிலும் தணிக்கும் நீர்ப்பந்தலாக இவர்கள் அருளிய தாகி பிரபம் எனும் நூல் இதுவரை தமிழ் உலகம் காணாத ஞான நூலாகும். இவ்வாறாக இந்த பெருந்தகை ஈழத்தின் ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஆரவாரமின்றி அளப்பரிய அழகு தமிழ் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இலங்கை, தமிழகம், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, கத்தார், குவைத், சவுதி அரேபியா, கனடா, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, ஜமைக்கா போன்ற நாடுகளில் வாழும் எண்ணற்ற பேருக்கு ஞானத்தந்தையாக விளங்கும் இவர்கள் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது அற்புதம். அதனையே தமது பாட்டனார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என கூறி அதன் அடிப்படையில் அதற்காக பாடுபட்டவர்கள். சாந்தியும் சமாதானமும் எங்கும் நிலவி மனிதன் மனிதனாக மனித நேயம் பேணி வாழ்ந்து மானுட உண்மையை அறிய வேண்டும் என கூறி மக்களை நேரு வழிப்படுத்துபவர்களாக இருந்துள்ளார்கள். இத்தகைய பெருமைக்குரிய ஜமாலியா சையத் ஹலீல் மௌலானா அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு சனவரி திங்கள் 3ஆம் நாள் ஹிஜ்ரி 1445ஆம் ஆண்டு தனது 86ஆம் வயதில் இறைவன் நாட்டப்படி தங்கள் திருமேனியை இந்த ஜட உலகில் திருச்சி மாநகரில் தாங்கள் உருவாக்கிய மதரசாவிலேயே மறைத்து கொண்டு திரையுலகில் வாழ்ந்து வருகிறார்கள். நமது சங்கைக்குரிய நூலாசிரியர் அவர்களின் படைப்புகளின் மூலம் பண்டைய தமிழ் மரபுகள், செந்தமிழ் நடை, ஆழ்ந்த சொல்லாடல்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்காகவும் முக்கால தமிழ் மொழி சொற்களை
இக்கால சிங்கை வாழ் தமிழ் கூறும் நன்னுலகம் உபயோகித்து ஆனந்தமடைய வேண்டும் என்ற நன்னோக்கோடு இன்றைய நூல்கள் அறிமுக விழா உங்கள் முன் அரங்கேறுகிறது. கிட்டத்தட்ட 25 நூட்களை தமிழ் இலக்கியத்துக்கும் இஸ்லாமிய இலக்கியத்துக்கும் தந்து நூலாசிரியர் அவர்கள் தமிழ் உலகுக்கு ஆற்றியுள்ள பங்களிப்புகள், அவர்களின் தமிழ் மொழி புலமை, கவிதை ஆற்றல் ஆகியவற்றை திறம்பட எடுத்து விளக்கி சிலாகித்து சொல்வதற்காக இங்கு தமிழறிஞர்கள் பலர் வருகை தந்துள்ளமையால் இந்த அளவில் என்னுடைய நூலாசிரியர் அறிமுக உரையை முடித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களே.